கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இங்கு கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளை வரவேற்கிறேன். சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் உங்களுக்கு எழுத வேண்டியதில்லை. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்களே. அப்போ கர்த்தருடைய நாள் எப்போ வரும்ன்றத நீங்க நன்றாய் அறிந்திருக்கிறீங்க. நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறீங்கன்னு சொல்லி எழுதி. அப்போ கர்த்தருடைய நாளை நம்ம அறியணும்னா, சிஸ்டர் கொஞ்சம் மியூட் பண்ணிங்க சிஸ்டர். கர்த்தருடைய நாளை நம்ம அறியணும்னா இந்த இஸ்ரேல் தேசத்தை பத்தி நம்ம அறியணும். இஸ்ரேல் தேசத்தை பத்தி குறிக்கப்பட்டிருக்க தீர்க்க தரிசனங்கள்லாம் நிறைவேறுதான்றதை நம்ம பார்க்கணும். ஏன்னா வசனம் சொல்லுது, உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகளுக்கு வாக்கினால் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறும் காலம் மட்டும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம் எழுதி. அப்போ ஆண்டவர் தன்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறணும். அது மட்டும் கிடையாது, இயேசு கிறிஸ்துவோட வருகையை நம்ம அறியணும்னா இஸ்ரேல் தேசத்துல நம்ம உற்று கவனிக்கணும். ஏன்னா இஸ்ரேல் தேசம்தான் ஆண்டவுடைய கடிகாரமா இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். நீங்க அத இஸ்ரேல் தேசத்தையும் இஸ்ரேல் தேசத்துல நடக்கிற தீர்க்க தரிசனங்களையும் நம்ம கவனித்து கொண்டு வந்து வருவோமானா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட வருகையை நம்மளால அறிந்து கொள்ள முடியும். அவர் நிறைய அடையாளங்கள் சொல்றாரு, நிறைய நம்மளுக்கு க்ளூ கொடுக்குறாரு. சரி, அதெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். எப்போ எப்படி வருவார், நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறோமே, அதை எப்படி நம்ம அறிந்து கொள்றோம், அது எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்கறாங்க இல்லையா? இன்னைக்கு அவங்க கேட்கறவங்க எல்லாருக்காகவும் இந்த பதிலா இந்த வேத படிப்பினை இருக்கும். முதல்ல இஸ்ரேல் தேசத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதை தெரிஞ்சு கொண்டே இருக்கும்போது அது குறித்த காலகட்டங்கள்ல நிறைவேறின தீர்க்க தரிசனங்களையும் இனிமேல் நடக்க போகிற தீர்க்க தரிசனங்களையும் நம்ம ஆராய்ந்தனா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிஞ்சுக்கலாம், வருகையை அறிஞ்சு கொள்ளலாம். வாசிக்கலாம். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 18-20 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். காலையிலே நகரத்திற்கு திரும்பி வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது வழியருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு அதனிடத்தில் போய் அதிலே இலைகள் அன்றி வேறொன்றையும் காணாமல், இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவது என்றார். உடனே அத்தி மரம் பட்டு போயிற்று. சீஷர்கள் அதை கண்டு, இந்த அத்தி மரம் எத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிற்று என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்தி மரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல், இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படியாகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். ஆமென். அப்போ இப்ப நம்ம படிச்ச இந்த வசனங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது இங்க அத்தி மரம்ன்றது எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அவர் ஒரு மரத்தை போய் பட்டு போகணும்னு சொல்லல. அங்க அத்தி மரம்ன்றது எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இது இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்குதுன்றத புரிஞ்சுக்கணும். அங்க நடந்த சம்பவம் எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறாரு. அது அவங்க கீழ்ப்படியாம நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ சிலுவையில அறையிறாங்க. அவருடைய தம்முடைய சொந்தத்துல வந்தாரு, அவர்களோ அவர்களை ஏற்றுக்கொள்ளல. அதனால அந்த அத்தி மரம் கிபி 70 பட்டு போகுது. தீத்துராயினால என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஜெருசலேம் சுட்டெரிக்கப்பட்டு 10 லட்சம் யூதர்கள் கொன்று குவிக்கப்பட்டு அவங்க இருந்த இடமே காணாம போகுது. அந்த யூதர்ன்ற ஒரு வம்சமே அழிந்ததா பார்க்கிறோம். அவருடைய பிள்ளைகள் மட்டும் ஏற்கனவே அவர் முன்பே சொல்லியிருந்ததுனால அவருடைய சீஷர்களும் அவரோட பிள்ளைகளும் மட்டும் ஜெருசலேம் விட்டு ஓடி போனாங்க. இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் நடக்கிறது என்ன, இஸ்ரேல்ல என்ன நடக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம். முதல்ல அத்தி மரம்னா இஸ்ரேல்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். எரேமியா 24ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி. எரேமியா 24ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கலாம். நான் கல்தேர் தேசத்திற்கு சிறைப்பட்டு போகவிட்ட யூதரை நான் இந்த நல்ல அத்தி பழங்களுக்கு ஒப்பிட்டு அவர்களுக்கு நன்மை உண்டாக அவர்களை அங்கீகரிப்பேன். ஆமென். ஆமென். கல்தேர் தேசத்துக்கு சிறைப்பட்டு போகவிட்ட யூதரை நான் நல்ல அத்தி பழங்களுக்கு ஒப்பிடுவேன். அப்போ அத்தி பழங்களுக்கு ஒப்பிடுறது யார பாத்தீங்கன்னா யூதர்கள்ன்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ அத்தி
பழம் இஸ்ரவேல் ஜனம்னா அத்தி மரம் அது இஸ்ரவேல் தேசம்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓசியா 9ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கலாம். ஓசியா 9ஆம் அதிகாரம் 10வது வசனம். வனாந்தரத்தில் திராட்சை குலைகளை கண்டுபிடிப்பது போல இஸ்ரவேலை கண்டுபிடித்தேன். அத்தி மரத்தில் முதல் தரம் பழுத்த கனிகளைப் போல உங்கள் பிதாக்களை கண்டுபிடித்தேன். ஆனாலும் அவர்கள் பாகால் பேயோர் அண்டைக்கு போய் லட்சையானதற்கு தங்களை ஒப்புவித்து தாங்கள் நேசித்தவைகளைப் போல தாங்களும் அருவருப்புள்ளவர்கள் ஆனார்கள். ஆமென். ஆமென். இந்த வசனமும் நம்மளுக்கு என்ன சொல்ல வருதுன்னு பாத்தீங்கன்னா, அத்தி மரத்தில் முதல் தரம் பழுத்த கனிகளைப் போல உங்கள் பிதாக்களை கண்டுபிடித்து. அப்போ அத்தி பழம் இஸ்ரவேல் ஜனங்கன்னா அத்தி மரம் இஸ்ரேல் நாடுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்ல, ஜீசஸ் சொல்றாரு, இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்தி மரத்திற்கு செய்ததை நீங்களும் செய்வதும் அல்லாமல், அதாவது நான் இந்த அத்தி மரத்தை சபிங்கன்னு சொன்னேன், சபிச்சோன்னு அது பட்டு போச்சோ, அதே போல நீங்களும் செய்வீங்கன்னு சொல்றாரு இல்லையா? அப்போ அத்தி மரத்துக்கு அவர் என்ன செஞ்சாருன்னு பாத்தீங்கன்னா, நியாய தீர்ப்பு கொடுத்தார். கீழ்ப்படியாத இஸ்ரவேலருக்கு எழுதியிருக்கிறபடி நீதியை சரி கட்டும் நாட்கள் அவைகளேன்னு சொல்லி லூக்கா 21ஆம் அதிகாரத்துல எழுதியிருக்கு. அதனால்தான் இவங்களே சொல்றாரு, நீங்கள் என்னுடைய ராஜ்யத்தில் என் பந்தியில் போஜனம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனத்தின் மேல் உட்காருவீங்க. அப்ப நான் எப்படி இப்போ இஸ்ரவேலை நான் நியாயம் தீர்த்தனும், நீங்களும் என்னோட ராஜ்யத்துல நீங்களும் இந்த அத்தி மரத்துக்கு செய்வீங்கன்னு சொல்லி அவர் முன்னதாக சொல்றாரு. அத்தி மரம்ன்றது இஸ்ரவேல் ஜனம்ன்றதும் அந்த இஸ்ரவேல் தேசத்துலதான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவங்க வம்சத்துல யூத வம்சத்துல பிறந்தாருன்றது நமக்கு நல்லாவே தெரியும். அவர் தமக்கு சொந்தமானதில் வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை இல்லையா? அவர் சத்தியத்தை சொன்னாரு, அவங்கள ரட்சிக்கணும்னு பிரயாசப்பட்டாரு, சுற்றி திரிந்தார். ஆனாலும் அவரை ஏற்றுக்கொள்ளாம சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைஞ்சாங்க. வாசிக்கலாம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 24 25 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அதிகமாய் இல்லாமல் தன் பிரயத்தனத்தினாலே பிரயோஜனம் இல்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்த பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும், இவனுடைய இரத்த பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். ஆமென். ஆமென். அப்போ பிலாத்து பார்த்து என்ன சொல்றாருன்னா, இந்த நீதிமானுடைய இரத்த பலிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கன்னு சொல்லி அந்த கைகளை கழுவிடுறாரு தண்ணியில. அவரை நீதிமான், அவர் தண்டனைக்குரியவர் கிடையாது அப்படின்னு இவங்க என்ன சொல்றாங்க, அதற்கு இந்த ஜனங்கள் எல்லோரும், இவனுடைய இரத்த பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார். நிச்சயமாவே அந்த இரத்த பலி அவங்க கிட்ட வந்து கேட்கப்பட்டுச்சு. அவரு ஜீசஸ மட்டும் கிடையாது, அவங்களுடைய தீர்க்கதரிசிகளும் இவங்க கொலை செஞ்சாங்க இல்லையா? அந்த இரத்த பலியை ஆண்டவர் அவங்க கிட்ட கேட்டார்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 15 16 வசனங்கள் வாசிக்கலாம். அந்த யூதர்கள் கர்த்தராகிய இயேசுவையும் தங்கள் தீர்க்கதரிசிகளையும் கொலை செய்தவர்களும், எங்களை துன்பப்படுத்தினவர்களும், தேவனுக்கு ஏற்காதவர்களும், மனுஷர் யாவருக்கும் விரோதிகளுமாய் இருந்து புறஜாதியார் ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் அவர்களோட பேசாதபடிக்கு தடை பண்ணுகிறார்கள். இவ்விதமாய் எக்காலத்திலும் தங்கள் பாவங்களை நிறைவாக்குகிறார்கள். அவர்கள் மேல் கோபாக்கினை பூரணமாய் வந்திருக்கிறது. ஆமென். ஆமென். அவர் இப்போ தெசலோனிக்கே சபைக்கு பவுல் எழுதுறத பாத்தீங்கன்னா, இந்த யூதர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் தங்கள் தீர்க்கதரிசிகளையும் கொலை செய்தவர்களும், எங்களை துன்பப்படுத்தினவர்களும், தேவனுக்கு ஏற்றாதவர்களும், மனுஷர் யாவருக்கும் விரோதிகமா இருந்து புறஜாதியார் ரட்சிக்கப்படாதபடிக்கு எப்போ பார்த்தாலும் என்ன பண்றாங்க, தடைகளா இருக்கிறாங்க. அதனால இவ்விதமா எக்காலத்திலும் தங்கள் பாவங்களை நிறைவாக்குகிறார்கள். இவர்கள் மேல் கோபாக்கினை பூரணமாய் வந்திருக்கு. எப்போ வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, கிபி 70 தீர்த்துராயன் மூலமா அந்த கோபாக்கினை அவங்களுக்கு வந்தது. ஜெருசலேம் சுட்டரிக்கப்பட்டு அதுல 10 லட்சம் யூதர்களை கொன்று குவிச்சு, மீதியா இருக்கிறவங்க தன் உயிரை பாதுகாக்கிறதுக்காக புறப்பட்டு வெளியே ஓடி போனாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த ஜெருசலேம் பயங்கரமான ஒரு அழிவை சந்தித்ததுன்றதை பாக்குறோம். இது வரலாற்றுல நீங்க எங்க போய் படிச்சாலும் அது இன்னமும் இருக்கு. இத ஜீசஸும் ஏற்கனவே அவங்களுக்கு முன்னதாகவே எச்சரிச்சிருக்காரு. வாசிக்கலாம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 35 36 வசனங்கள் வாசிக்கலாம். நீதிமானாகிய
முதல் தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் இரத்தம் வரைக்கும் பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமான்களின் இரத்தப்பழி எல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள். இவைகள் எல்லாம் இந்த சந்ததியின் மேல் வரும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமீன். ஆமீன். நீதிமானாகிய ஆபேலின் இரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் ரத்தம் வரைக்கும் பூமியில் சிந்தப்பட்ட நீதிமான்களுடைய ரத்தப்பலி எல்லாமே உங்கள்கிட்ட கேட்கப்படனார் இல்லையா? அப்படியே கிபி 70 இவங்க கிட்ட அது கேட்கப்பட்டுச்சு. வாசிக்கலாம். மத்தேயு 23 அதிகாரம் 37, 38 வசனங்கள் வாசிக்கலாம். எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன். உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். ஆமீன். ஆமீன். ஜெருசலேமே, ஜெருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவர்களே, கோழி தன் குஞ்சுகளை சேர்க்கிற வண்ணமான எவ்வளோ தடவை உங்களை கூட்டி சேர்த்தனே, ஆனா உங்களுக்கும் மனதில்லாம போச்சே. இதோ உங்கள் வீடு இப்போ உங்களுக்கு பாலாக்கப்படும் சொன்னார். அழிஞ்சு போகப்படும் அப்படின்னு சொல்லும் போது அதே போல பாலாக்கப்பட்டது எப்பன்னு பாத்தீங்கன்னா கிபி 70. இதை டேனியல் தீர்க்கதரிசியும் டேனியல் 9 அதிகாரத்துல இதை தெளிவா எழுதியிருக்கிறார். லூக்கா 19 அதிகாரம் 41 44 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். ஆமீன். ஆமீன். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுதார். நகரன்றது அங்க எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஜெருசலேம் நகரத்தை குறிக்குது. உனக்கு கிடைத்த இந்த நாள் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திரானால் நலமாயிருக்கும். இப்போதே அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. ஆனா அவருக்கு முன்னதாகவே தெரிவிக்கிறார் இல்லையா, நீங்க மனம் திரும்புங்க, இல்லைன்னா உங்களோட ஜெருசலேம் நகரம் அழிஞ்சு போகப்படும், நீங்க மனம் திரும்புங்கன்னு அவர் சுவிசேஷம் அறிவிச்சார். ஆனா அந்த சுவிசேஷத்தை யாருமே கேட்கல. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியினால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும். அப்போ அவங்க பிள்ளைகளை கொலை செஞ்சு பெண்களை அவமானப்படுத்தி அவங்க ஜெருசலேமை சுட்டெரிச்சாங்க. தேவாலயத்துல ஒரு கல் மேல் இராதபடிக்கு எல்லாத்தையும் நெருப்புனால சுட்டெரிச்சு அழிச்சாங்க. எரேமியா 16 அதிகாரம் 16 17 வசனங்கள் வரைக்கும் வாசிக்குது. இதோ நான் மீன் பிடிக்கிற அநேகரை அழைத்து அனுப்புவேன். இவர்கள் அவர்களை பிடிப்பார்கள். அதற்கு பின்பு வேட்டைக்காரராகிய அநேகரை அழைத்து அனுப்புவேன். இவர்கள் அவர்களை எல்லா மலைகளிலும் எல்லா குன்றுகளிலும் கண்மலைகளின் வெடிப்புகளிலும் வேட்டையாடுவார்கள். என் கண்கள் அவர்களுடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாயிருக்கிறது. அவைகள் என் முகத்துக்கு முன்பாக மறைந்திருக்கிறதில்லை. அவர்களுடைய அக்கிரமம் என் கண்களுக்கு முன்பாக மறைவாய் இருக்கிறதும் இல்லை. ஆமீன். ஆமீன். இதோ நான் மீன் பிடிக்கிற அநேகரை அழைத்து அனுப்புவேன்றாரு. யார் மீன் பிடிக்கிறவங்களை அவர் அனுப்புனாருன்னு பாத்தீங்கன்னா வாசிக்கலாம். மத்தேயு 4 அதிகாரம் 18, 19 வசனங்கள் வாசிக்கலாம். இயேசு கலிலேய கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு என்னப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். ஆமீன். அப்போ அவங்க அப்போஸ்தலராக இருக்கிறவங்கள வாங்க, மீன் பிடிக்கிறவங்களை பார்த்து என்ன சொல்றாங்க, வாங்க உங்களை இனிமேல் மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன்னு சொல்றாரு. அதேதான் எரேமியால சொல்றாரு, நான் மீன் பிடிக்கிற அநேகரை அழைத்து அனுப்பு. அப்ப சுவிசேஷத்தை பிரசங்கிக்க சொல்லி சத்தியத்தை போதிக்க சொல்லி என்ன பண்றாரு, அவங்க அப்போஸ்தலர்களை அனுப்புறாரு. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம அந்த பேதுருவோட
பேதுருவையும் கொலை செய்ய பார்த்தாங்க, யாக்கோபையும் கொலை செஞ்சாங்கன்றத நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் கிடையாது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் என்ன பண்ணாங்க, சிலுவையில அறைஞ்சு அவரை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்கன்றத நம்ம பார்க்கிறோம் இல்லையா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அதற்கு பின்பு நான் வேட்டைக்காரனை அனுப்புவேன்றாரு. வேட்டைக்காரன்னா யாருன்னு பாத்தீங்கன்னா தீத்துராயன், அதாவது ரோம பேரரசுல இருக்கிற தீத்துராயன் தான் அந்த வேட்டைக்காரனா இருந்து என்ன பண்ணா, அவங்கள வேட்டையாடினான்றதை பாக்குறோம். எப்ப வேட்டையாடினான்னு பாத்தீங்கன்னா கிபி 70 ஜெருசலேமை சுட்டெரித்து அந்த யூதர்கள் முழுவதுமாக வேட்டையாடினான்றதை பார்க்கிறோம். அதனால ஜீசஸ் சொல்றாரு, அவர்களுடைய அக்கிரமங்கள் என் கண்களுக்கு முன்பாக மறைவாய் இருக்கிறது இல்லை. நான் அனுப்புற அந்த வேட்டைக்காரங்க இவர்கள் அவர்களை மலைகளிலும் எல்லா குன்றுகளிலும் கண்மலைகளிலும் வெடிப்புகளிலும் வேட்டையாடுவாங்க. அதே போல தீர்க்க தரிசனத்தின்படியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு அவங்க அப்போஸ்தலர்களை அனுப்புனார். அவங்க தான் மீன் பிடிக்கிறவங்கள சிலர் அனுப்புனார். அதுக்கப்புறம் சுவிசேஷத்தை கீழ்ப்படியாம அப்போஸ்தலர்களையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் சிலர் கொலை செஞ்சாங்க இல்லையா. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, ஸ்தேவானோட ரத்த பலி முதல் கொண்டு, யாக்கோப்போட ரத்த பலி கொண்டு, ஆபேலின் ரத்தம் முதல் கொண்டு எல்லாருடைய ரத்த பலியையும் அவங்க இடத்துல கேட்டாருன்றதை நம்ம பார்க்கிறோம். அதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பா அது அமைந்ததுன்றதை நம்ம பார்க்கிறோம். இதை ஒரு ஊமைன்னு சொல்றாரு. வாசிக்கலாம் அந்த ஊமைய. மத்தேயு 22 அதிகாரம் 2-7 வசனங்கள் வாசிக்கலாம். பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் என்ன அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய், இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலை பாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டெரித்தான். ஆமென். ஆமென். இப்ப நம்ம இவ்வளவு நேரம் ஆரம்பத்துல இருந்து பார்த்துட்டு வந்த அதே கதையை தான் இங்க ஓமையா சொல்றாரு. பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்குது. அப்போ அழைக்கப்பட்டவங்க என்ன பண்றாங்க, கல்யாணத்துக்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரனை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாது இருந்தார்கள். அப்போது அவன் வேறொரு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய், இதோ விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துகளும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தம் இருக்குது, கல்யாணத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அப்போ அழைக்கப்பட்டவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, அதை அசட்டை பண்ணி ஒருத்தன் வயலுக்கும் வியாபாரத்துக்கும் போறான். மற்றவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, அவரோட ஊழியக்காரரை அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள்னு சொல்லி எழுது. அப்ப ராஜா அதை கேள்விப்பட்டு கோபம் அடைந்து தன் சேனையை அனுப்பி அந்த கொலை பாதர்களை அழித்து அவர்கள் பட்டணங்களை சுட்டெரித்தான் சொல்லி எழுதிருக்கு இல்லையா. இந்த ஓமையில கல்யாணம்ன்றது தேவனுடைய ராஜ்யம். கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் வீட்டார்ன்றதை புரிஞ்சுக்கணும், இஸ்ரவேல் ஜனங்கள்ன்றதை புரிஞ்சுக்கணும். வாசிக்கலாம் மத்தேயு 15 அதிகாரம் 24 வசனம். அதற்கு அவர் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்லவென்றார். ஆமென். ஆமென். முதல்ல சுவிசேஷம் அவங்களுக்கு தான் அறிவிக்கப்படுது. மத்தேயு 10 அதிகாரம் 5-6 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். இந்த 12 இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். ஆமென். ஆமென். அப்ப அந்த மீன் பிடிக்கிறவங்களாகிய அந்த அப்போஸ்தலர்கிட்ட அவங்க என்ன சொல்றாரு, போய் நீங்க புறஜாதியாரத்துக்கு போவாதீங்க, காணாமல் போன ஆடாகிய இஸ்ரவேல் வீட்டிற்கு போங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரவேலுக்கு தான் முதல்ல அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. அவங்க கீழ்ப்படியாதனாலதான் என்ன ஆகுது, சுவிசேஷம் புறஜாதியாருக்கு பிரசங்கிக்கப்படுகிறது. கர்த்தர் அவர்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தி நம்மை ரட்சித்தார். அப்போ ராஜா யாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, அவர் தன் சேனையை அனுப்பி அந்த கொலைபாதகரை சுட்டரித்தான் இருக்குதே, ரோமர்கள் அவருடைய சேனையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையதுன்னு சொல்லி சங்கீதத்துல எழுதியிருக்கு. சரி, இந்த மாதிரி மற்ற
தேசத்தார இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கிறதுக்கு கர்த்தர் அனுப்பி இருக்கிறாரா, அப்படி அனுப்பப்பட்டவங்களை தன்னுடைய ஊழியக்காரன் அவர் சொல்லி இருக்கிறாரான்றதை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 37வது வசனம் வாசிக்கலாம். அந்நாட்களிலே கர்த்தர் சீரியாவின் ராஜாவாகிய ரேத்சீனையும் ரெமலியாவின் குமாரனாகிய பெக்காவையும் யூதாவுக்கு விரோதமாக அனுப்ப தொடங்கினார். ஆமென். ஆமீன். அப்போ கர்த்தர் என்ன பண்றாரு, சிரியாவின் ராஜா அவங்களை என்ன பண்றாரு, யூதாவுக்கு விரோதமாக அனுப்ப தொடங்கினார்னு போட்டிருக்கு இல்லையா. சரி, அவங்கள ஊழியக்காரன் எங்கன்னா சொல்லியிருக்கிறாரான்னு பாத்தீங்கன்னா எரேமியா 37ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது எரேமியா தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், என்னிடத்தில் விசாரிக்கும்படி உங்களை என்னிடத்திற்கு அனுப்பின யூதாவின் ராஜாவை நீங்கள் நோக்கி. சிஸ்டர், எரேமியா 27ஆம் அதிகாரம் 6வது வசனம். இப்பொழுதும் நான் இந்த தேசங்களை எல்லாம் என் ஊழியக்காரனாகிய நேபுகாத் நேச்சார் என்கிற பாபிலோன் ராஜாவின் கையிலே கொடுத்தேன். அவனுக்கு ஊழியம் செய்யும்படி வெளியின் மிருகங்களையும் கொடுத்தேன். அவனுடைய தேசத்துக்கு காலம் வருகிற வரையில் சகல ஜாதிகள். அப்போ என் ஊழியக்காரனாகிய நேபுகாத் நேச்சர் என்கின்ற பாபிலோன் ராஜாவை பத்தி சொல்றாரு. அப்போ பாபிலோன் ராஜா என்ன சொல்றாரு, என் ஊழியக்காரனாகிய நேபுகாத் நேச்சர். அப்போ நேபுகாத் நேச்சர் தான் முதல்ல இருந்த தேவாலயத்தை சுட்டெரிச்சு யூதர்களை கொன்று குவிச்சு பல லட்சம் யூதர்களை அடிமையா கொண்டு போனது. அப்படிப்பட்ட நேபுகாத் நேச்சரை பார்த்து என்னோட ஊழியக்காரன் சொல்றாரு, பூமியும் அது நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவர் யாரை வேணா எதுக்கு வேணா பயன்படுத்துவார். அது மாதிரிதான் கீழ்ப்படியாத யூதர்களை தண்டிக்கிறதுக்காக ரோம படைகளை பயன்படுத்தினாருன்றதை நம்ம பார்க்கிறோம். இதை முன்னதாகவே நம்ம அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, அவருடைய சீஷர்களுக்கும் அவர் கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறாரு. அதனாலதான் என்ன பண்ணாங்க, அப்போஸ்தலர்கள்ல பாத்தீங்கன்னா தங்களுடைய பாதங்கள் எடுத்துன்னு வந்து அந்த பணத்தை எல்லாம் என்ன பண்றாங்க, காணியச்சை எல்லாம் எடுத்துன்னு வந்து வித்துட்டு அவருடைய அப்போஸ்தலர் பாதங்களை எதுக்கு வச்சாங்கன்னா, அவங்க ஓடி போக போறாங்கன்றது அவங்களுக்கு முன்னதாகவே தெரியும். வாசிக்கலாம், லூக்கா 21ஆம் அதிகாரம் 20லிருந்து 22 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும் போது அதன் அழிவு சமீபமாயிற்றென்று அறியுங்கள். அப்பொழுது யூதாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போகவும், எருசலேமில் இருக்கிறவர்கள் வெளியே புறப்படவும், நாட்டுப்புறங்களில் இருக்கிறவர்கள் நகரத்தில் பிரவேசியாமல் இருக்கவும் கடவர்கள். எழுதியிருக்கிறபடி யாவும் நிறைவேறும்படி நீதியை சரிகட்டும் நாட்கள் அவைகளே. அந்நாட்களில் கர்ப்பவதிகளுக்கும். போதும் சிஸ்டர். ஜெருசலேம் சேனையால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும் போது அதன் அழிவு சமீபமாயிற்று என்று அறியுங்கள் சொல்லி முன்னதாகவே சொல்றாரு. அப்போது யூதாவில் இருக்கிறவர்கள் மலைக்கு ஓடி போகவும், ஜெருசலேமில் இருக்கிறவங்க வெளியே புறப்பட்டு போங்கன்னு சொல்லி ஏற்கனவே சொல்றாரு. ஏன்னா எழுதியிருக்கிற யாவும் நீதியை நிறைவேற்றும்படி நீதியை சரி கட்டும் நாட்கள் இவைகளே. அப்போ எழுதியிருக்கிற யாவும் நிறைவேறும்படி நீதியை சரி கட்டுகிற நாட்கள் இவைகளேன்னு சொல்லி முன்னதாகவே சொல்லி. அப்போ இவ்வளவு நேரம் நம்ம பார்த்ததுன்னா, இஸ்ரேல் ஜனங்க சத்தியத்துக்கு கீழ்ப்படியாதனால அந்த அத்தி மரம் பட்டு போய் கிபி 70 அழிக்கப்பட்டது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இப்போ நம்ம எந்த காலகட்டத்துல இருக்கிறோம்னா கிபி 70 நம்ம இருக்கிறோம். அப்போ கிபி 70 இஸ்ரேல் ஜனங்க அழிக்கப்பட்டு இஸ்ரேல் தேசம்ன்ற ஒரு தேசமே இல்லாதபடி நெருப்புனால தீக்கிரையாகப்பட்டு ஆடியோ இல்ல. ஆடியோ இல்ல பிரதர். ஆடியோ இல்ல பிரதர். பிரதர் சவுண்ட் வர மாட்டேங்குது பிரதர். ஆடியோ என்னன்னு தெரியலையே கொஞ்சமா.
கட் ஆயிடுச்சுங்க. அவர் பிரதர் மீட்டிங்லேயே இல்லையே, வெளியே போயிட்டார் போல இருக்கே. வருவாருங்க பிரதர். சிஸ்டர் கேக்குதா? பிரதர்ஸ் கேக்குதா? கேக்குதுங்க பிரதர். ஓகே, தேங்க்யூ பிரதர். அப்போ அத்தி மரம் பட்டு போச்சுன்றத நம்ம பார்த்தோம் இல்லையா? கிபி 70 பட்டு போச்சுன்றத நம்ம பாக்குறோம். சரி, அத்தி மரம் திரும்பவும் துளிர் விடுமா அப்படின்னு அந்த கேள்வியை நம்ம கேட்டு பார்த்தோம்னா, கர்த்தர் சொல்றாரு, அத்தி மரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதிலே இளங்கிளை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்போ நிச்சயமா அத்தி மரம் துளிர் விடனா இஸ்ரவேல்ன்ற தேசம் திரும்பவும் இஸ்ரவேல் தேசத்துல வரும்ன்றதுதான் அந்த தீர்க்க தரிசனம். வாசிக்கலாம். மத்தேயு 24 32 33 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அத்தி மரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதிலே இளங்கிளை தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளை எல்லாம் நீங்கள் காணும் போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். ஆமென். ஆமென். அப்போ அத்தி மரம் துளிர் விடும் போது அதோட வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறியுங்க. அப்போ அத்தி மரம்ன்றதுனா இஸ்ரவேல் தேசம் திரும்பவும் தன்னுடைய சொந்த தேசத்துல அது உருவாகும் போது என்ன நினைக்கணுமா? வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறியுங்க. வசந்த காலம்னா என்னது? இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம் தான் நம்மளுக்கு வசந்த காலம். அப்படியே இவைகள் எல்லாம் நீங்கள் காணும் போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார். அப்ப இஸ்ரவேல்ன்ற ஒரு தேசம் உருவாகிற வரைக்கும் அவர் வரமாட்டாரு. ஏன்னா இஸ்ரேல்னு ஒரு தேசம் உருவானதுக்கு அப்புறம் அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார்னு அர்த்தம். இப்போ நம்ம எங்க இருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா 1948 இருக்கிறோம். இப்போ 1948 தான் இஸ்ரேல்னு ஒரு தேசம் முதலா திரும்பவும் இஸ்ரேல் தேசத்துல உருவாக்கப்படுதுன்றதை நம்ம பாக்குறோம். இதே லூக்கால வாசிக்கலாம். லூக்கா 21 29 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அன்றியும் சொன்னார், அத்தி மரத்தையும் மற்ற எல்லா மரங்களையும் பாருங்கள், அவைகள் தளிர்க்கிறதை நீங்கள் காணும் போது வசந்த காலம் சமீபமாயிற்றென்று அறிகிறீர்கள். அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும் போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்றென்று அறியுங்கள். ஆமென். ஆமென். அப்போ அத்தி மரத்தை மட்டும் கிடையாது, மற்ற மரத்தையும் நீங்க பாருங்க. அப்போ 1947, 48, 49 அந்த காலகட்டத்துலதான் நிறைய தேசங்கள் சுதந்திரம் வந்தது. இப்போ இந்தியா போல தேசங்கள் கூட 48 தான், பாகிஸ்தான்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 47 தான் இந்த சுதந்திரம் அடைஞ்சது இல்லையா? அப்போ இஸ்ரேல் 1948 ஒரு புது தேசமா திரும்பவும் உருவாகுதுன்றதை நம்ம பாக்குறோம். அப்போ இவைகளெல்லாம் நீங்க பார்க்கும்போது என்னன்னா, அவர் தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிட்டு என்று அறியுங்கள் சொல்லி எழுதியிருக்கு. மத்தேயுல பாத்தீங்கன்னா அவர் வாசல் அருகே வந்துட்டாருன்னு சொல்லி அறிஞ்சுங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? ஆமோஸ் 9 வசனம் வாசிக்கலாம். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். அவர்கள் பாழான நகரத்தை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பழரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன். ஆமென். அவர்கள் தேசத்தில் நாட்டுவேன்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? அதே நீங்க எரேமியா 30 வசனம் வாசிக்கலாம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலும் யூதாவும் ஆகிய என் ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பி நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன், அதை அவர்கள் சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆமென். அவருடைய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுது இல்லையா? அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்ப வர பண்ணுவேன். அப்ப அதே போல 1948
என்ன பண்றாரு, இஸ்ரவேல் தேசம்ன்றது திரும்ப வருது. எல்லா தேசங்களிலும் சிதறட்டிப்படி இருந்தவங்க, அடிமையா இருந்தவங்க என்ன பண்றாங்கன்னா கூட்டி சேர்க்கப்படுறாங்க, இஸ்ரேல் தேசத்துல வராங்க. அது வரைக்கும் அவங்க எப்படி இருந்தாங்கன்னா, ஹிட்லர் முதல் கொண்டு மொசோலின் முதல் கொண்டு எங்கெல்லாம் போனாங்களோ அவங்க சித்திரவதை அனுபவிச்சாங்க, கொடுமை அனுபவிச்சாங்க. அந்த ரத்த பலி அவங்க மேல இருந்தது. கர்த்தர் சொல்றாரு இல்லையா, ஆபேலின் முதல் கொண்டு சகரியாவின் பலிபீடத்துல சிந்தப்பட்ட ரத்த பலி எல்லாம் அவங்க கிட்ட கேட்கப்படும். பரிசுத்தமான நம்ம நாடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவங்க கொலை செஞ்சு இந்த பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வரட்டும்னு சொன்னதுனால அந்த ரத்த பலி நிச்சயமாக அவங்க கிட்ட கேட்கப்பட்டு அவங்க சுற்றி திரிந்திருந்தாங்க. கடைசி காலத்துல கர்த்தர் அவருடைய மகா இரக்கங்களினால அவருடைய வாக்குத்தத்தத்தின்படி அவங்களை கூட்டி சேர்த்தார். இதேதான் நீங்க பாத்தீங்கன்னா எசேக்கியேல்ல ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கும் இல்லையா, வாசிக்கலாம். எசேக்கியேல் 37 அதிகாரம் 1-4 வசனங்கள். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தரை என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்டவெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். ஆமென். ஆமென். அப்போ எசேக்கியேலை கொண்டு போய் என்ன பண்றாரு, ஒரு பள்ளத்தாக்கு நடுவுல நிறுத்தி அந்த எலும்புகள் நிறைந்து இருக்குது, அதை பாருன்றாரு. அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்து அவைகள் மிகவும் உலர்ந்ததா இருக்குது. உலர்ந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா காஞ்சி போயிருக்கு. அதாவது ரொம்ப நாள் மரித்து செத்து போய் ரொம்ப நாள் அந்த சரீரம் அதுல இருந்தாதான் அந்த எலும்புகள்லாம் காஞ்சி போயிருக்கான் இல்லையா. அப்போ அந்த எலும்புகள் உயிரடையுமான்னு கேட்கிறாரு. ஆண்டவரே, எனக்கு தெரியாது, உமக்கு தான் தெரியும்னு அவர் சொல்றாரு இல்லையா. அப்ப நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லுன்றாரு. முதல்ல அந்த எலும்புகள்லாம் யாருன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். எசேக்கியேல் 37 அதிகாரம் 11 வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. இதோ அவர்கள், எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். ஆமென். இந்த எலும்புகள் யாரா? இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. இதோ அவர்கள், எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம். அவங்களுக்கு நிச்சயமா திரும்பவும் அந்த தேசத்துல வருவோம்னு அவங்க நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. அப்படி அவங்க கற்பனை கூட பண்ணி பார்க்காதபடிக்கு அவங்க என்ன பண்றாங்க, சிதறடிக்கப்பட்டு அவங்களை சித்திரவதை பண்ணியிருந்தாங்க. ஆனா கர்த்தர் தம்முடைய வார்த்தையின்படி நமது மகத்துவமான நாமத்தை நிமித்தம் அவரோட மகா இலக்கங்கள் நிமித்தம் அவங்களை கூட்டி சேர்த்தார். வாசிக்கலாம். எசேக்கியேல் 37 அதிகாரம் 12 வசனம் வாசிக்கலாம். ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளில் இருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வர பண்ணுவேன். ஆமென். ஆமென். நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களுடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே. அந்த எலும்புகளை பார்த்து சொல்றாரு, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழியில் இருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கும் வர பண்ணுவேன்னு சொல்றாரு இல்லையா. அப்போ கர்த்தராகிய ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்கு ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளிடுவேன், அப்போ நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் சொல்றாரு. அப்போ இஸ்ரவேல் ஜனங்க திரும்பவும் அவங்க தேசத்துக்கு கொண்டு வரப்பட்டதுதான் அந்த செத்து போன அந்த எலும்பு திரும்பவும் உயிரடைஞ்சு அவங்க வராங்க. அப்போ மாம்சமும் தோலும் போர்த்தப்பட்டுச்சுன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு தேசம் உண்டாகி, அவங்களுக்கு அந்த ராஜ்யங்கள் உண்டாகி, மந்திரி சபை உண்டாகி, இராணுவங்கள் உண்டாகி, இன்னைக்கு பலத்த ஒரு பச்சிக்கிற நாடா இஸ்ரவேல் தேசம் இருக்குதுன்றதை நம்ம பாக்குறோம். அப்போ இது எப்ப நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 1948 இஸ்ரவேல் ஜனங்களை திரும்பவும் கூட்டி சேர்க்கிறார்ன்றது தீர்க்க தரிசனங்களை தான் நம்ம பாக்குறோம். ஆமோஸ் 9 அதிகாரம் 15 வசனம் வாசிக்கலாம். அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன், நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆமென். ஆமென்.
அவர்களை தேசத்தில் நாட்டுவேன், நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்தில் இருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு. நான் இந்த தடவை அவங்களை கூட்டி சேர்த்ததுக்கு அப்புறம் இனி ஒரு முறையும் அவங்க பிடுங்கப்படுவதில்லை. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய முறை பாபிலோன் காலத்துல இருந்து அவர் இஸ்ரேல் தேசத்துல விட்டுட்டு சிதறடிக்கப்படுவாங்க, திரும்ப கூட்டு சேர்க்கிறாரு. ஆனா இந்த கடைசி காலத்துல கூட்டி சேர்த்த பிறகு அவர்கள் இனி பிடுங்கப்படுவது இல்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லியிருக்கார். அப்போ இனிமேல் அந்த தேசத்தை விட்டு அவங்க பிடுங்க மாட்டாங்க. அப்போ அங்கதான் இருப்பாங்க. அங்கதான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து அவர் ஜெருசலேம்ல ராஜாவா அரசாழ்வார். சரி, இப்போ அவர் ஜெருசலேமை திரும்பவும் தெரிந்து கொள்வார். அவங்க 1948 இஸ்ரேல் தேசத்துல ஜெருசலேம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதா கேட்டுச்சுன்னா ஜெருசலேம் அவங்களுக்கு கொடுக்கப்படல, அது ஜோர்தானோட கையில இருந்ததுன்றத பாக்குறோம். சரி, வாசிக்கலாம். லூக்கா 21 அதிகாரம் 24வது வசனம். லூக்கா 21 அதிகாரம் 24வது வசனம். பட்டய கருக்கினாலே விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள், புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். ஆமென். பட்டய கருக்கினாலே விழுவார்கள், சகல புறஜாதிக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். இது எப்போ நடந்துச்சு? கிபி 70 நடந்துச்சு. அதுக்கப்புறம் 1948 தான் அவங்களை கூட்டி சேர்க்கிறாரு. புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் ஜெருசலேம் புறஜாதிகளால் மிதிக்கப்படும். அப்போ புறஜாதியோட காலம் நிறைவேற வரைக்கும் ஜெருசலேம் புறஜாதிகளால் மிதிக்கப்பட்டது இல்லையா? அப்போ எப்போ அவங்களுக்கு ஜெருசலேம் திரும்ப வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 1967 தான் 6 டே வார்ல ஜெருசலேமை பிடிக்கிறாங்க. இதை குறித்து டேனியலும் சொல்லியிருக்கிறாரு. வாசிக்கலாம். டேனியல் 8 அதிகாரம் 13 இருந்து 14 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். பரிசுத்தவானாகிய ஒருவன் பேச கேட்டேன். அப்பொழுது வேறொரு பரிசுத்தவான் பேசினவரை நோக்கி, அன்றாட பலியை குறித்தும் பாழ்கடைப்பை உண்டாக்கும் பாதகத்தை குறித்தும் பரிசுத்த ஸ்தலமும் சேனையும் மிதிப்பட ஒப்பு கொடுக்கப்படுவதை குறித்தும் உண்டான தரிசனம் எதுவரைக்கும் இருக்கும் என்று கேட்டான். அவன் என்னை நோக்கி, 2300 ராப்பகல் செல்லும் வரைக்கும் இருக்கும், பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் என்றான். தானியேலாகிய நான் போதும் சிஸ்டர். அப்போ பரிசுத்த ஸ்தலம் சேனையும் மிதிப்பட ஒப்புப்படுவதை குறித்து உண்டான தரிசனம் எது வரைக்கும் அவன் கேட்கும் போது அவன் என்னை நோக்கி 2300 ராப்பகல் செல்லுன்றாரு. அப்போ 2300 ராப்பகல் செல்லும் வரைக்கும்னா 2300 ராப்பகல்னா 2300 வருஷங்கள்னு அர்த்தம் தீர்க்க தரிசனங்கள்ல. அப்போ 2300 வருஷங்கள்னா எதுல இருந்து ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா கிபி 334 இருந்து நீங்க 2300 வருஷங்களை கூட்டினீங்கன்னா 1966 வரும். கிபிக்கும் 0 இருக்கிறதுனால +1 நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போ நல்லா பாருங்க, இந்த மேதிய பெர்ஷியா ராஜாவும் த கிரேட் அலெக்சாண்டரும் மோதிக்கொள்கிற அந்த யுத்தத்துல மோதிக்கொள்ற அவங்க வின் பண்ற அந்த நாள்ல இருந்து அந்த காலகட்டத்தில இருந்து அந்த வருஷங்கள்ல இருந்து நம்ம கணக்கிடணும்னா அந்த வருஷம் எப்பன்னு பாத்தீங்கன்னா கிமு 334. அதுல இருந்து 2300 வருஷங்களை நீங்க கூட்டினீங்கன்னா 1966 வரும். +1 ஆட் பண்ணா 1967. தீர்க்க தரிசனம் துல்லியமா நிறைவேறி 6 டே வார்ல இஸ்ரேல் ஜெருசலேமை பிடிக்கிறாங்க. இப்போ நம்ம எந்த காலகட்டத்தில் இருக்கோம்னா 1967 இருக்கும். அப்போ இஸ்ரேல் தேசத்தை அவங்க பிடிக்கப்பட்டாங்க. சகரியா 2 அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கலாம். கர்த்தர் பரிசுத்த தேசத்திலே யூதாவாகிய தமது பங்கை சுதந்தரித்து திரும்பவும் எருசலேமை தெரிந்து கொள்வார். ஆமென். ஆமென். கர்த்தர் பரிசுத்த தேசத்திலே யூதாவாகிய தமது பங்கை சுதந்திரித்து திரும்பவும் ஜெருசலேமை தெரிந்து கொள்வார்னு சொல்லி எழுது. அப்போ திரும்பவும் ஜெருசலேமை தெரிந்து கொண்டது எப்போன்னு பாத்தீங்கன்னா 1967 நம்ம புரிஞ்சுக்கணும். சகரியா 12 அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கலாம். அந்நாளிலே யூதாவின் தலைவரை விறகுகளுக்குள்ளே எரிகிற அக்கினி அடுப்புக்கும் வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே எரிகிற தீவட்டிக்கும் ஒப்பாக்குவேன். அவர்கள் வலது புறமும் இடது புறமுமாக புறப்பட்டு சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பட்சிப்பார்கள். எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும். ஆமென். ஆமென். இந்த தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறுச்சுன்னு பாருங்க. அந்நாளில் யூதாவின் தலைவர்களை விறகுகளுக்குள்ளே எரிகிற அக்கினி அடுப்புக்கும் வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே எரிகிற தீவட்டிக்கும் ஒப்பாக்குவேன். அவர்கள் வலதுபுறம் இடதுபுறமாக புறப்பட்டு சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பட்சிப்பார்கள். ஜெருசலேம் திரும்பவும் தன் ஸ்தலமாகிய ஜெருசலேமிலே
குடியேற்றப்படும். அந்த 6 Day வார்ல போய் நீங்க சரித்திரத்தை போய் படிச்சு பாருங்க. அது வந்து வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, திஸ் இஸ் மிராக்கல். இது வந்து நடக்கக்கூடாத ஒரு விஷயம். ஒரு வல்லரசு நாடே இந்த 6 நாள் இந்த குறிப்பிட்ட 6 நாள் யுத்தத்துக்குள்ள இந்த நாடுகளை பிடிக்க முடியுமா அப்படின்னா இது சாத்தியமற்றது. இது எப்படி நடந்ததுன்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களோடு இருந்து இந்த யுத்தத்தை அவர் தான் செஞ்சார். அதனாலதான் அந்த 6 நாளுக்குள்ள இந்த ஜெருசலேமையும் சுத்தி இருந்த நாடுகளோட இடங்களையும் அவங்க பிடித்து இஸ்ரேல்ன்ற தேசம் கொஞ்சம் விரிவாக்கப்பட்டதுன்றதை நம்ம பார்க்கிறோம். இஸ்ரேல் தேசத்துக்கிட்ட யாராலையும் மோத முடியல. அவங்க கிட்ட எப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சிக்கிற பற்களா இருந்து என்ன பண்றாங்க, எல்லாரையும் அவங்க பச்சித்து போட்டாங்கன்றதை நம்ம பார்க்கிறோம். இது எப்ப நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 1967 ஜெருசலேமை நம்ம அவங்க பிடிக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஜெருசலேம் சமாதானமா சந்தோஷமா இருக்குமான்னு கேட்டா வசனம் சொல்லுது, நான் ஜெருசலேமை தத்தளிப்பின் பாத்திரமாக்குவேன்னு சொல்லி எழுதிருக்கு இல்லையா? வாசிக்கலாம். சகரியா 12ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். இதோ சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நான் எருசலேமை தத்தளிப்பின் எருசலேமுக்கு விரோதமாய் போடப்படும் யூதாவும் அப்படியாகும். அந்நாளில் நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமாக கல்லாக்குவேன். அதை சிதைவார்கள். பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள். ஆமேன். ஆமீன். இதோ சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நான் ஜெருசலேமை தத்தளிப்பின் பாத்திரமாக்குவேன். இன்னைக்கு ஜெருசலேம் எப்படி இருக்கு? தத்தளிப்பின் பாத்திரமா இருக்கு. எப்போ யுத்தம் வரும், என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா? இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா யுத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்படுவீங்க, முடிவு உடனே வராதுன்னு நினைக்கிறாங்க. எத்தனை பேருக்கு தெரியும் யுத்தத்துலதான் நம்முடைய கர்த்தர் வருவார்னு? மகா யுத்தம் சொல்லி எழுதிருக்கு. அப்போ 3ஆம் உலக போர் முடிவுல தான் கர்த்தர் அவங்களை வந்து ரட்சிக்க வருவாருன்றது அவங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? அதை நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கலாம். ஜெருசலேமுக்கு விரோதமாக போடப்படும் முற்றுகையிலே யூதாவும் அப்படியே ஆகும். அந்நாளிலே நான் ஜெருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன். அந்த நாள் எந்த நாளும் கிடையாது, இப்போ இருக்கிற நம்ம காலகட்டம் தான். அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள். பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாக கூடிக்கொள்வார்கள். இன்னைக்கு ஐநால பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு விரோதமாக அநேக நாடுகள் அதற்கு இஸ்ரேலுக்கு விரோதமாக வாக்களித்தது. ஒரு சொற்ப ஜனம் தான், ஒரு 6 நாடோ 7 நாடோ தான் இஸ்ரேலுக்கு சாதகமா வாக்களித்ததை தவிர மீது எல்லா நாடுகளும் இஸ்ரேலுக்கு விரோதமா வாக்களித்து. இன்னொரு முறை அதே போல தீர்மானம் கொண்டு வரும்போது அமெரிக்கா தவிர வேற எந்த நாடும் அவங்க பக்கத்துல இல்லை. அப்போ இன்னைக்கு உலகத்துல எல்லா நாடுகளும் எப்படி இருக்குதுன்னா இஸ்ரேலுக்கு வந்து எப்படி இருக்குதுன்னா அவங்களுக்கு பாரமான கல்லாக்குனாருன்றதை நம்ம பாக்குறோம். அதை தத்தளிப்பின் பாத்திரமா ஆக்குறாருன்றதை நம்ம பாக்குறோம். பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதுக்கு விரோதமாக கூடிக்கொள்றாங்க இல்லையா? யாருன்னு பாருங்க. சங்கீதம் 83ஆம் அதிகாரம் 2-8 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். இதோ உம்முடைய சத்துருக்கள் கொந்தளித்து உம்முடைய பகைஞர் தலையெடுக்கிறார்கள். உமது ஜனத்துக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். அவர்கள் இனி ஒரு ஜாதியார இராமலும் இஸ்ரவேலின் பேர் இனி நினைக்கப்படாமலும் போவதற்காக அவர்களை அதம் பண்ணுவோம் வாருங்கள் என்கிறார்கள். இப்படி ஏதோமின் கூடாரத்தாரும் இஸ்மவேலரும் மோவாபியரும் ஆகாரியரும் கேபாலரும் அம்மோனியரும் அமலேக்கியரும் தீருவின் குடிகளோடு கூடிய பெலிஸ்தரும் ஏக மன நிர்ணயமாய் ஆலோசனை செய்து உமக்கு விரோதமாய் ஒப்பந்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அசீரியரும் அவர்களோட கூட கலந்து லோத்தின் புத்திரருக்கு புயபலமானார்கள். ஆமீன். ஆமீன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அரபு நாடுகளோட மீட்டிங் நடக்குது. இஸ்ரேலை எப்படி அழிக்கலாம்னு சொல்லி இன்னைக்கு அவங்க கூட்டம் கூடிக்கொண்டுதான் இருக்கிறாங்க இல்லையா? இதோ உம்முடைய சத்துருக்கள் கொந்தளித்து உம்முடைய பகைஞர் தலையெடுக்கிறார்கள். உமது ஜனத்துக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து உமது மறைவில் இருக்கிறவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். இன்னைக்கு ஈரான் என்னத்தம்மா சொல்றாங்க? அவர்கள் இனி ஒரு ஜாதியாயிராமல் இஸ்ரவேலின் பேர் இனி நினைக்கப்படாமலும் போவதாக அவர்களை அதம் பண்ணுவோம் வாருங்கள் சொல்லி இன்னைக்கு அழைக்கும். இன்னைக்கு கர்த்தருடைய மகா பரிசுத்த நகரமா இருக்கிற ஜெருசலேம் அழிக்கணும்ன்றதுக்காக, இஸ்ரேல் ஜனங்களை கொல்றதுக்காக இன்னைக்கு அந்த கூட்டம் கூட்டப்படுது. ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே இப்போ நடைபெற்று வருகிறது. இன்னைக்கு இந்த முஸ்லிம்ஸ் நாடுகளும் ரஷ்யாவும் சைனாவும் வடகொரியாவும் இந்த எல்லா நாடுகளும் இஸ்ரேலுக்கு விரோதமாக இருக்கு. இந்த ஐரோப்பிய யூனியனும் இஸ்ரேலுக்கு விரோதமாக திரும்பி இருக்கு. இப்ப இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலை கைவிடும். அப்போ
அப்போ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவங்களை ரட்சிக்க வருவார்ன்றதை நம்ம வசனங்களோட ஆராய்ந்து பார்க்கலாம். அப்ப இன்னைக்கு அவங்க சத்துருக்கள் அவங்களுக்கு சூழ்ந்து இருக்கிறாங்க இல்லையா? எரேமியா ரட்சிக்கப்படுவான். ஆமென். ஆமீன். இந்த எல்லா நாடும் ஒன்னா சேர்ந்து இஸ்ரேல் அடிக்க வரும். ஐயோ, அந்த நாள் பெரியது, அதை போல் ஒரு நாள் கிடையாது. அது யாக்கோப்புக்கு இக்கட்டு காலம்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு அது இக்கட்டு காலம். ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவானா, கர்த்தர் அந்த தேசத்தை ரட்சிக்க வருவார். சகரியா 13ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். தேசம் எங்கும் சம்பவிக்கும் காரியம் என்னவென்றால், அதில் இருக்கிற 2 பங்கு மனுஷர் சங்கரிக்கப்பட்டு மாண்டு போவார்கள், 3ஆம் பங்கோ அதில் மீதியாயிருக்கும். அந்த 3ஆம் பங்கை நான் அக்கினிக்கு உட்பட பண்ணி, வெள்ளியை உருக்குகிறது போல அவர்களை உருக்கி, பொன்னை புடமிடுகிறது போல அவர்களை புடமிடுவேன். அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்ளுவார்கள். நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன். இது என் ஜனம் என்று நான் சொல்லுவேன் என்று கர்த்தர் என் தேவன் என்று அவர்கள் சொல்லுவார்கள். ஆமென். ஆமென். அவங்க ஜெருசலேம் சேனைகளை சூழ்ந்து கொள்வாங்க இல்லையா? அப்போ தேசம் எங்கும் சம்பவிக்கும் காரியம் என்னவென்றால், அதில் இருக்கிற 2 பங்கு மனுஷர் சங்கரிக்கப்பட்டு மாண்டு போவார்கள், 3ஆம் பங்கோ அதில் மீதி இருக்கும். அப்போ ஜெருசலேமை சுத்தி அவங்க வளைத்து கொண்டு அதுல இருக்கிற யூதர்களையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் பிள்ளைகளையும் கொன்று குவிப்பாங்க. ஆனாலும் கர்த்தர் அவங்கள, மீதியா இருக்கிற ஜனம் கர்த்தரை தேடும் போது, ஆபத்து காலத்துல கருத்தா அவங்களை தேடுவாங்கன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்படி தேடும் போது கர்த்தர் அவங்களை ரட்சிக்க வருவார். அந்த 3ஆம் பங்கை நான் அக்கினிக்கு உட்பண்ண பண்ணி, வெள்ளியை உருக்குறது போல உருக்கி, பொன்னை புடமிடுவது போல அவர்களை புடமிடுவேன். அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்வார்கள். நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன். இது என் ஜனம் என்று நான் சொல்லுவேன் என்று கர்த்தர் சொல்றாரு சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? அப்போ அந்த 3ல் ஒரு பங்கு ஜனத்தை நிச்சயமா அவர் காத்து ரட்சிப்பாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த ஜனத்தை தம்முடைய சொந்த ஜனமாக மாற்றி மன்னித்து அவர்களை ஆசீர்வதிப்பாருன்றதை நம்ம பார்க்கிறோம். சகரியா 12ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள் வாசிக்கலாம். அந்நாளிலே கர்த்தர் எருசலேமின் குடிகளை காப்பாற்றுவார். அவர்களில் தள்ளாடினவன் அந்நாளிலே தாவீதை போல இருப்பான். தாவீது குடும்பத்தார் அவர்களுக்கு முன்பாக தேவனைப் போலும் கர்த்தருடைய தூதனைப் போலும் இருப்பார்கள். அந்நாளிலே எருசலேமுக்கு விரோதமாய் வருகிற எல்லா ஜாதிகளையும் அழிக்க பார்ப்பேன். ஆமென். ஆமென். இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்நாளிலே கர்த்தருடைய வருகையில நம்ம புரிஞ்சுக்கணும். இல்ல 3ஆம் உலக போரிலே கர்த்தர் ஜெருசலேமின் குடிகளை காப்பாற்றுவார். அந்நாளிலே திரும்ப சொல்லி ஆரம்பிக்குது 9வது வசனம். ஜெருசலேமுக்கு விரோதமாக வருகிற எல்லா ஜாதிகளையும் என்ன பண்ணுவாராம்? அழிக்க பார்ப்பேன்னு சொல்றாரு. அப்போ அவங்களை சுத்தி வர எல்லா ஜாதிகளையும் அவர் அழித்து என்ன பண்ணுவார்? இஸ்ரவேலை காப்பாற்றுவார்ன்றதை நம்ம பார்க்கிறோம். யோவேல் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கலாம். கர்த்தர் சீயோனிலிருந்து கெர்ச்சித்து எருசலேமில் இருந்து சத்தமிடுவார். வானமும் பூமியும் அதிரும். ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாய் இருப்பார். ஆமென். ஆமென். கர்த்தர் சீயோனில் இருந்து கர்ஜித்து ஜெருசலேமில் இருந்து சத்தமிடுவார். அவர் இஸ்ரவேல் ஜனங்களை காக்கிறதுக்காக சிங்கத்தை போல கர்ஜிக்கிறார் என்றதை நம்ம பார்க்கிறோம். வானமும் பூமியும் அதிரும். அவருடைய வார்த்தையினால அந்த வானமும் பூமியும் அதிரும். ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்துக்கு எப்படி இருப்பாராம்? அடைக்கலமும் இஸ்ரவேலின் புத்திரருக்கு அரணான கோட்டையுமா இருப்பார். அவங்கள பாதுகாப்பாருன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏசாயா 35ஆம் அதிகாரம் 4வது வசனம். மனப்பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிகட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். ஆமென். ஆமென். இந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்க. இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, பதறி கொண்டுதான் இருக்கிறாங்க. எப்போ நம்மளுக்கு ஆபத்து வரும், யார் நம்மளை அடிப்பாங்க, எந்த பக்கத்துல இருந்து அடிப்பாங்கன்றதை அவங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க இல்லையா? அவங்களை பார்த்து நீங்க பயப்படாதீங்க, திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வருவார் மட்டும் சொல்ல, அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். அப்போ இயேசு கிறிஸ்து வந்துதான் என்ன பண்ணுவாங்க? இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிப்பாரு. அவரை கண்டுதான் இஸ்ரவேல் ஜனங்க விசுவாசிப்பாங்க. ஏசாயா 63ஆம் அதிகாரம் 4-6 வசனங்கள் வரைக்கும் வாசி.
நீதியை சரிகட்டும் நாள் என் மனதில் இருந்தது. என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. நான் பார்த்தேன், துணை செய்வார் ஒருவருமில்லை, தாங்குவார் ஒருவருமில்லை என்று ஆச்சரியப்பட்டேன். அப்பொழுது என் புயமே எனக்கு இரட்சிப்பாகி என் உக்கிரமே என்னை தாங்கிற்று. நான் என் கோபத்திலே ஜனங்களை மிதித்து என் உக்கிரத்திலே அவர்களை வெறியாக்கி அவர்கள் சாரத்தை தரையிலே இறங்க பண்ணினேன். கர்த்தர் எங்களுக்கு செய்தருளின எல்லாவற்றிற்கும் தக்கதாகவும் அவர் தம்முடைய இரக்கங்களின் படியும் தம்முடைய திரளான தயவுகளின் படியும் இஸ்ரவேல் வம்சத்துக்கு செய்த மகா நன்மை. போதும் சிஸ்டர். நீதியை சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருந்தது. என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. நான் பார்த்தேன், துணை செய்வார் ஒருவரும் இல்லை, தாங்குவார் ஒருவரும் இல்லை என்று ஆச்சரியப்பட்டேன். அப்போது என் புயமே எனக்கு இரட்சிப்பாகி என் உக்கிரமே என்னை தாங்கிற்று. நான் என் கோபத்தினாலே ஜனங்களை மிதித்து என் உக்கிரத்திலே அவர்களை வெறியாக்கி அவர்கள் சாரத்தை தரையில் இறங்க பண்ணினேன். அப்போ நீதியை சரி கட்டும் நாள் அவர்கிட்ட இருந்துச்சு. என்னுடைய மீட்கிறவர்களை வருஷம் வந்துச்சுன்னு சொல்றாரு இல்லையா? என்னுடையவர்களை மீட்கிற வருஷம் வந்ததுன்னு சொல்றாரு. அவர் பாக்குறாராம், துணை செய்வார் யாருமே இல்லையா. யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. எல்லாருமே அவங்கள கைவிடுறாங்க. இன்னைக்கு இருக்கிற அந்த அமெரிக்காவும் ஒரு நாள் கைவிடும். எல்லாருமே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளும் கூடிக்கொள்ளும். நான் பார்த்தேன், துணை செய்வார் ஒருவரும் இல்லை, தாங்குவார் ஒருவரும் இல்லை என்று ஆச்சரியப்படுறாரு. அப்பொழுது என் புயமே எனக்கு ரட்சிப்பாகி என் உக்கிரமே என்னை தாங்கிட்டுன்னு சொல்லபடி அவரை இறங்கி வந்து என்ன பண்றாங்க? சத்துருக்களை மிதித்து அவர்கள் ரத்தத்திலே தரையில இறங்க பண்ணி இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கிறார்ன்றதை நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம். சகரியா 14ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். உன்னில் கொள்ளையானது உன்னில் நடுவிலே பங்கிடப்படும். எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன். நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொள்ளையாகும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள், நகரத்தாரில் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள், மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவதில்லை. கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளில் போராடுவது போல அந்த ஜாதிகளோட போராடுவார். ஆமென். இதோ கர்த்தருடைய நாள் வருகிறதுன்னு சொல்லிதான் அந்த வசனம் ஆரம்பிக்குது இல்லையா? ஜெருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன். நகரம் பிடிக்கப்படனா ஜெருசலேம் நகரம் திரும்பவும் பிடிக்கப்படும். 1967 பிடிச்ச இந்த ஜெருசலேம் நகரத்தை திரும்பவும் பிடிக்கப்படும். இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அடையாளங்கள். வீடுகள் கொள்ளையாகும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள், நகரத்தாரில் பாதி மனுஷர்கள் சிறைப்பட்டு போவார்கள், மீதியா இருக்கிற ஜனமோ நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவதில்லை. நம்ம அது ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? 2 பங்கு மனுஷர்கள் சங்கரிக்கப்பட்டு மாண்டு போவார்கள், 3ஆம் பங்கோ அதில் மீதியா இருக்கும், அவங்கள ரட்சிப்பன்னு சொன்ன மாதிரி கர்த்தர் என்ன பண்ணுவார்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல அந்த ஜாதிகளோட போராடுவார். அப்போ பிணம் எங்கேயோ கழுகுகள் அவங்க வந்து சேரும் நம்ம பாக்குறோம். பிணம்ன்றது இஸ்ரவேல் ஜனங்க தான், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவங்க தான் பிணமா இருக்கிறாங்க. அப்போ கழுகுன்றது பாத்தீங்கன்னா இந்த சத்துருக்கள். அப்போ அவங்க வரும்போதுதான் கர்த்தர் அவங்களை இறங்கி வந்து அவங்க ரட்சிப்பார். நம்முடைய ராஜ்யம் எப்போ வரும்னு லூக்கா 17ஆம் அதிகாரத்துல அவங்க கேட்கும் போது இயேசு கிறிஸ்து கடைசி அடையாளமா சொல்லி முடிக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, பிணம் எங்கேயோ அவங்க கழுகுகள் வந்து சேரும். இதே நீங்க மத்தேயுல பாத்தீங்கன்னா பிணம் எங்கேயோ கழுகுகள் வந்து சேரும்னு நீங்க சொல்லும் போது பாத்தீங்கன்னா, அந்நாட்களில் உபத்திரம் முடிந்தவுடனே நம்முடைய மனுஷகுமாரர் வருவார் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. வாசிக்கலாம். ஓசியா 5ஆம் அதிகாரம் 15வது வசனம். அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடும் மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய் விடுவேன். தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள். ஆமென். ஆமென். அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போயிடுவேன்னா அவர் பரலோகத்துக்கு போயிட்டார் இல்லையா? அப்போ ஆபத்து காலத்துல என்னை கருத்தாய் தேடும் போது அவர் நிச்சயமா இறங்கி வந்து அவங்களை ரட்சிப்பாரு. எப்ப தேடுவாங்க? இஸ்ரேல் வந்து ஒரு இக்கட்டு காலத்துல போய் ஜெருசலேம் மேல சூழப்பட்டு பெண்கள் அவமானப்பட்டு பிள்ளைகள் மோதி அடிக்கப்பட்டு என்ன பண்ணுவாங்க? கொல்லப்படுவாங்க. ஜெருசலேம் பிடிக்கப்படுது. அப்போ மீதியா இருக்கிற ஜனங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யெகோவா தேவனே எங்களை ரட்சியும், நீங்க எங்களை மெஸ்ஸியாவை அனுப்பி எங்களை ரட்சிப்பேன்னு சொன்னீங்களே, எங்க மெஸ்ஸியா எங்க அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க? யெகோவா தேவனை நோக்கி கூப்பிடுவாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து அவங்க இன்னும் கர்த்தர்னு ஏற்றுக்கொள்ளாதனால கூப்பிடும்போது அவங்க எப்போ அந்த வார்த்தை அவங்க வாயிலிருந்து அது புறப்படுதோ அப்போ கர்த்தர் யுத்த வீரனை போல இறங்கி வருவார். வாசிக்கலாம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 39வது வசனம். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென்.
ஆமென். இதுக்கு முன்னாடி இருக்கிற வசனங்கள்லாம் பாத்தீங்கன்னா, ஜெருசலேம் பாழாகப்படும், நீங்க உங்க வீடு பாழாகப்படும், இந்த ரத்த பலியெல்லாம் உங்க கிட்ட கேட்கப்படும் சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் சொல்றாரு, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாது இருக்கு. அப்போ அவங்க கூப்பிட்டாங்கன்னா நிச்சயமா அவர் இறங்கி வருவார். அந்த ஜனங்க மனம் திரும்பி அவரை கூப்பிடணுன்றதுக்காக தான் அவர் காத்து கொண்டு, அதுதான் கடைசி தீர்க்க தரிசனம். அந்த ஜனங்க அவர் வாயினால அவரு அந்த இக்கட்டு காலத்துல 3ஆம் உலகப் போர்ல அவங்க இக்கட்டு காலத்துல இருக்கும் போது அவங்க கூப்பிடும் போது அவங்களை ரட்சிக்க கர்த்தராக இயேசு கிறிஸ்து இறங்கி வருவார். வாசிக்கலாம் சகரியா 14ஆம் அதிகாரம் 4-5 வாசினீங்கன்னா, அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே ஜெருசலேமுக்கு எதிராக இருக்கிற ஒலிவ மலையில நிற்கும்னு சொல்லி எழுதியிருக்குது. அதுல நீங்க 5வது வசனம் படிச்சீங்கன்னா, என் தேவனாய கர்த்தர் வருவார், தேவருடைய எல்லா பரிசுத்தவான்களும் வருவாங்கன்னு சொல்லி எழுதி முடியும். அப்போ அவர் வந்துதான் அவங்களை ரட்சிக்கிறாருன்றதை நம்ம பார்க்கிறோம். அவரை கண்டுதான் இவங்க விசுவாசிப்பாங்க. அதனால தான் சகரியா 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல, நான் என் தாவீதின் குடும்பத்தாரின் மேலும் ஜெருசலேமின் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானுக்கு புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சின் பிள்ளைகளுக்காக துக்கிறது போல எனக்காக மனம் கசந்து அழுவாங்கன்னு சொல்லி எழுது. அப்போ அவரை கண்டுதான் அவங்க விசுவாசிப்பாங்கன்றது புரிஞ்சுக்கணும் நம்ம. அப்போ இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை, அறிந்தார்கள் ஆனால் மகிமையின் கர்த்தரை அவங்க சிலுவையில அறிந்திருக்க மாட்டாங்க. அன்னைக்கு பார்க்கும் போதுதான் சொல்லி நினைப்பாங்க, நம்மளோட மகிமையின் கர்த்தரை தான் நம்ம சிலுவையில அறிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி மனம் கசந்து கோத்திரமா அழுது புலம்பி மன்னிப்பு கேட்கிறவங்களா இருப்பாங்க. சரி, இப்போ இதுல நம்ம ஒரு அடையாளம் நம்ம பாக்குறோம் இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, நான் கொள்ளையாட எழும்பும் நாள் மட்டும் எனக்கு காத்திருங்க. அப்போ அந்த கொள்ளையாடுற நாள் எப்போ அப்படின்றத நம்ம வாசிச்சு பார்க்கலாம். எந்த க்ளூல நம்ம ரெடி ஆகணும், அவர் எப்போ வர போறாருன்றது கிட்ட வந்துட்டாரு அப்படின்றதுக்கான அடையாளம் என்னன்னு பாத்தீங்கன்னா 3ஆம் உலகப் போர். வாசிக்கலாம் செப்பனியா 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆகையால் நான் கொள்ளையாட எழும்பும் நாள் மட்டும் எனக்கு காத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் சினமாகிய உக்கிர கோபத்தை எல்லாம் அவர்கள் மேல் சொரியும்படி ஜாதிகளை சேர்க்கவும் ராஜ்யங்களை கூட்டவும் நான் தீர்மானம் பண்ணினேன். பூமி எல்லாம் என் எரிச்சலின் அக்கினியினால் அழியும். ஆமென். எது வரைக்கும் நம்மளை காத்திருக்க சொல்றாரு? நான் கொள்ளையாட எழும்பும் நாள் மட்டும் எனக்கு காத்திருங்க. அதுதான் 3ஆம் உலகப் போர். அப்போ அணு ஆயுதங்கள்லாம் வெடிக்கும் போது, 3ஆம் உலகப் போர் ஆரம்பிக்கும் போது நம்முடைய கர்த்தர் புறப்பட்டார்ன்றதை நீங்க அறிஞ்சு கொள்ளுங்க. பூமி எல்லாம் என் எரிச்சல் அக்னிலால் அழியும்னு சொல்றாரு இல்லையா? வசனம் பாத்தீங்கன்னா, என் சினமாகிய உக்கரத்தை எல்லாம் அவர்கள் மேல் சொரியவும் ஜாதிகளை சேர்க்கவும் ராஜ்யங்களை கூட்டவும் நான் தீர்மானம் பண்ணினேன். பூமி எல்லாம் என் எரிச்சலின் அக்னினால். அப்ப ராஜ்யங்களை கூட்டுறதுக்கு எதுக்குன்னா யுத்தத்துக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். வாசிக்கலாம் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுதே வானங்கள் மடமடை என்று அகன்று போம், பூதங்கள் வெந்தே உருகி போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். ஆமென். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்போது என்ன நடக்கும் பாருங்க, வானங்கள் மடமடவென்று அகன்று போவோம், பூதங்கள் வெந்து உருகி போவோம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போவோம்னு பார்க்கிறோம். அதேதான் நீங்க அதுல 12வது வசனம் படிச்சீங்கன்னா, தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படி மிகுந்த ஆவலோட காத்திருக்க சொல்றாரு நம்மள. ஏன்னா அந்நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போவோம். இதெல்லாம் நமக்கான அடையாளம். ஆனாலும் நம்முடைய பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகளை அவர் காப்பாருன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டிச் சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது. இதோ திருடனை போல் வருகிறேன். தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். அப்பொழுது எபிரேய பாஷையில் அப்போ அந்த பிசாசு ஆவிகள் என்ன பண்ணுதான் பாருங்க, பூமி எங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு. அதனாலதான் சொல்றேன், யுத்தங்களையும் செய்தி கேள்விப்படுறீங்க, உடனே முடிவு வராதுன்னு அது ஒன்னும் ரொம்ப லாங்கா செல்லும்னு அவங்க நினைக்கிறாங்க இல்லையா? ஆனா வசனம் சொல்லுது, அவர் யுத்தத்துலதான் வருவார்.
அந்த யுத்தத்துல இருந்து அவங்களை ரட்சிக்கிறதுக்காக தான் வருவார்ன்றதை பாக்குறோம். அதுதான் மகா நாளில் நடக்கும் யுத்தம்ன்றது 3ஆம் உலக போர்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப பாத்தீங்கன்னா யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படி புறப்பட்டு போகிறது, இதோ திருடனை போல வருகிறேன்னு சொல்றார். அப்ப அந்த யுத்தத்தோட முடிவுல தான் அவங்களை ரட்சிக்க, இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்க, நம்மளை பாதுகாக்க கர்த்தர் வருகிறார்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அலருங்கள், கர்த்தரின் நாள் சமீபமாய் இருக்கிறது, அது சர்வ வல்லவரிடத்திலிருந்து மகா சங்காரமாய் வரும். ஆதலால் எல்லா கைகளும் நெகிழ்ந்து எல்லா மனுஷனோட இருதயம் கரைந்து போவோன்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ மனுஷனோட இருதயம் என்ன பண்ணும்? கரைந்து போவோன்னு சொல்லியிருக்கு. ஏன்னா இதோ சூளையை போல் எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாய் இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும், அது அவர்கள் வேரையும் அவர்கள் கொப்பையும் வைக்காமல் போகும் என்று சேனைகள் கர்த்தர் சொல்கிறார் சொல்லி எழுதியிருக்கு. மீகா 1ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். இதோ கர்த்தர் தமது ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார், அவர் இறங்கி பூமியின் உயர்ந்த இடங்களை மிதிப்பார். மெழுகு அக்கினிக்கு முன்பாக உருகுகிறது போலவும், மலைகளிலிருந்து பாயும் தண்ணீர் தரையை பிளக்கிறது போலவும், பர்வதங்கள் அவர் கீழே உருகி பள்ளத்தாக்குகள் பிளந்து போகும். ஆமென். ஆமென். கர்த்தர் தமது ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார். அப்ப என்ன நடக்கும் பாருங்க. அவர் இறங்கி பூமியின் உயர்ந்த இடங்களை மிதிப்பார்னு போட்டிருக்கு. மெழுகு அக்கினிக்கு முன்பாக உருகிறது போல என்ன ஆகுமா? இந்த பூமியில இருக்கிற கிரிகைகள் எல்லாம் என்ன ஆகுமா? உருகி போகும். அதான் கர்த்தரோட நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்போ வானங்கள் மடமட அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போவோன்றதை நம்ம பாக்குறோம். எரேமியா 25ஆம் அதிகாரம் 31-33 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். ஆரவாரம் பூமியின் கடையாந்தரம் மட்டும் போய் எட்டும். ஜாதிகளோடே கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது, மாம்சமான யாவரோடும் அவர் நியாயத்துக்குள் பிரவேசிப்பார், துன்மார்க்கரை பட்டயத்துக்கு ஒப்பு கொடுப்பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ ஜாதி ஜாதிக்கு தீமை பரம்பும், பூமியின் எல்லைகளிலிருந்து மகா புசல் எழும்பும். அக்காலத்திலே பூமியின் ஒரு முனை துவக்கி பூமியின் மறுமுனை மட்டும் கர்த்தரால் கொலையுண்டவர்கள் கிடப்பார்கள். அவர்கள் புலம்பப்படாமலும் சேர்க்கப்படாமலும் அடக்கம் பண்ணப்படாமலும் பூமியின் மேல் எருவாவார்கள். மேய்ப்பர்களே அலறி. ஜாதிகளுக்கு கர்த்தரிடத்துல ஒரு வழக்கு இருக்குதான். அக்காலத்திலே என்ன நடக்கும் பாருங்க. பூமியின் ஒரு முனை துவங்கி பூமியின் மறுமுனை மட்டும், எங்க உலகம் முழுவதும் சொல்லி எழுதிருக்கு. இஸ்ரேல் தேசங்களுக்கு மட்டும் கிடையாது, உலகம் முழுவதும். அதுதான் 3ஆம் உலக போர். கர்த்தரால் கொலை உண்டவர்கள் கிடப்பார்கள், அவர்கள் புலம்பப்படாமலும் சேர்க்கப்படாமலும் அடக்கம் பண்ணப்படாமலும் பூமியின் எருக்கலாகார். அப்போ பூமி எங்கும் இருக்கிற பிரேத குழிகளால் நிரப்பப்பட்டிருக்கிறோன்றதை நம்ம பாக்குறோம் இல்லையா? ஏசாயா 34ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் வாசிக்கலாம். சகல ஜாதிகளின் மேலும் கர்த்தருடைய கடும் கோபமும் அவைகளுடைய சகல சேனைகளின் மேலும் அவருடைய உக்கிரமும் மூழ்கிறது. அவர்களை சங்காரத்திற்கு நியமித்து கொலைக்கு ஒப்பு கொடுக்கிறார். அவர்களிலே கொலை செய்யப்பட்டவர்கள் வெளியே எரியுண்டு கிடப்பார்கள். அவர்களுடைய பிரேதங்கள் நாற்றம் எடுக்கும். அவர்களுடைய இரத்தத்தினாலே மலைகளும் கரைந்து போம். ஆமென். ஆமென். சகல ஜாதி மேலும் கர்த்தருடைய கடும் கோபம் மூண்டு வருது இல்லையா? அவருடைய உக்கிரம் மூழ்கிறதுன்னு சொல்லி பாக்குறோம். சங்காரத்துக்கு நியமித்து கொலைக்கு ஒப்பு கொடுத்திருக்காங்க அவங்க எல்லாரையும். அவர்களிலே கொலை செய்யப்பட்டவர்கள் வெளியே எரிப்புண்டு கிடப்பார்கள். அவர்களுடைய பிரேதங்கள் நாற்றம் எடுக்கும். அவர்களுடைய ரத்தத்தினால் மலைகளும் கரைந்து போகும்னு சொல்லி அவ்வளவு பிணங்களால் நிறைந்திருக்கு. இதெல்லாம் எவ்வளவு பெரிய அடையாளம் பாருங்க. இதெல்லாம் நடந்துருச்சா இன்னும்? அப்ப யுத்தங்களை பார்க்கும்போது இவங்க என்ன சொல்றாங்க? உடனே முடிவு வராதுன்னு சொல்லி அந்த வசனத்தை பார்த்து சொல்றாங்க. ஆனா யுத்தங்களோட முடிவுல தான் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வருகிறார்ன்றதை பாக்குறோம். லூக்கா 21ஆம் அதிகாரம் 26-27 வசனங்கள் வாசிக்கலாம். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துக்களுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதினால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போம். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அதனால் பூமியின் மேல் வர ஆபத்துக்கள் பயந்து எதிர்பார்த்திருப்பதனால் மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும். எப்படி இப்ப இந்த கொரோனால அநேகரோட இருதயம் சோர்ந்து போச்சோ, அதே போல 3ஆம் உலக போர்ல அநேக பேர் மரிக்கும் போது, அணு ஆயுதங்கள் வெடித்து எல்லாரையும் வாரி கொண்டு போகும்போது, எப்போ நம்மளுக்கு சாவோன்ற, எப்போ இந்த எங்க யார் மேல எந்த டைம்ல எப்போ அணு ஆயுதங்கள் விடும்,
நம்ம பிழைக்க மாட்டோமான்ற பயத்துல மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போவோம். அப்போ மனுஷகுமாரன் தமது மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதே நீங்க பாப்பீங்க. அப்போ அதுல இந்த வசனம் பாருங்க, இவைகள் எல்லாம் இப்ப நீங்க கேட்டீங்க இல்லையா, இவைகள் எல்லாம் நீங்கள் சம்பவிக்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். எதுக்கு தலையை உயர்த்தி பார்க்கணும்? நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வருவார். இவைகள்லாம் நடக்கும் போது இவ்வளவு அடையாளங்களை சொல்றாரு. அப்படி இருக்கும் போது நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கும். இவ்வளவு அடையாளங்களை நம்ம பார்க்கும் போது அது எப்படி நமக்கு தெரியாம இருக்கும்? எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் வாசிக்கலாம். இவன் தேசத்தின் மேல் பட்டயம் வருவதைக் கண்டு எக்காலம் ஊதி ஜனத்தை எச்சரிக்கும் போது எக்காலத்தின் சத்தத்தை கேட்கிறவன் அதை கேட்டும் எச்சரிக்கையாய் இராமல் பட்டயம் வந்து அவனை வாரி கொள்ளுகிறது உண்டானால் அவனுடைய இரத்தப்பழி அவன் தலையின் மேல் சுமரும். ஆமென். ஆமென். பட்டயம் வருகிறதை கண்டு எக்காலம் ஊதி ஜனத்தை எச்சரிக்கும் போது, இன்னைக்கு சுவிசேஷம் அப்படிதான் இருக்கு இல்லையா? நாங்க அநேகருக்கு சொல்றோம், ஆண்டவருடைய வருகை சமீபமா இருக்குது, மனம் திரும்புங்க, தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்குன்னு சொல்லி எச்சரிக்கிறோமே. இது வேற எதுவுமே கிடையாது, எக்கால சத்தம் தான். எக்கால சத்தத்தை கேட்கிறவன் அதை கேட்டும் எச்சரிக்கையாயிராமல் பட்டயம் வந்து அவனை வாரி கொள்ளுகிறது உண்டானால் அவனுடைய இரத்த பலி அவன் தலையின் மேல் சுமரும். அப்போ பவுல் சொல்றாரு, சிஸ்டர் பிளீஸ் சிஸ்டர் மியூட்ல வைங்க சிஸ்டர். பவுல் சொல்றாரு, கர்த்தர் எனக்கு தெரிவித்த எல்லா ரகசியங்களையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், இனி உங்க ரத்த பலிக்கு நீங்கி நான் சுத்தமா இருப்பேன்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு எச்சரிக்கிறோம். ஆண்டோடைய வருகை சமீபமா இருக்கு, மனம் திரும்புங்கள் சொல்லி நாங்க எச்சரிக்கிறோம். ஆனா அந்த சத்தத்தை கேட்டு அவங்க மனம் திரும்பினாங்கன்னா கர்த்தர் அவங்களை ரட்சிக்கிறாருன்ற பாக்குறோம். அந்த சத்தத்தை கேட்டும் அவங்க கீழ்ப்படியாம எப்பவும் போல அது வரத்துக்கு நாள் செல்லும் சொல்லி பூசிக்கவும் குடிக்கவும் வெறிக்கவும் தொடங்கினாங்கன்னா அது அவங்களை வாரிக்கொண்டு போகும்போது அந்த ரத்த பலிக்கு நாங்க நீங்கி சுத்தமாயிரும். செப்பனியா 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் வாசிக்கலாம். தேசத்தில் உண்டானது எல்லாம் முற்றிலும் வாரிக் கொள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் வாரிக் கொள்ளுவேன். நான் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் இடர்தற்கு ஏதுவானவைகளையும் துன்மார்க்கரோட கூட வாரிக்கொண்டு தேசத்தில் உண்டான மனுஷரை சங்காரம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆமென். தேசத்தில் உண்டான எல்லாம் முற்றிலும் வாரிக்கொள்வேன். அப்போ எல்லாரையும் நான் வாரிக்கொள்வேன்னு சொன்னா அப்ப அந்த இடத்துல மரித்து போறவங்க எவ்வளவு பேரா இருப்பாங்கன்னு சொல்லி பாருங்க. மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் வாரிக்கொள்வேன். நான் ஆகாயத்து பறவைகளுக்கும் சமுத்திர மச்சங்களுக்கும் இடருக்கு ஏதுவானவைகளையும் துன்மார்க்கரை கூட வாரிக்கொண்டு தேசத்தில் உண்டான மனுஷரை சங்காரம் பண்ணுவேன்னு சொல்லி கர்த்தர் தம்முடைய கோபத்துல இதை உரைக்கிறார். அவர் வாரிக்கொள்வார்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போற வரைக்கும் இந்த ஜனங்க எப்படி உணராது இருந்தாங்களோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலையும் அப்படியே உணராது இருப்பீங்கன்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? அப்போ நம்ம உணர்வுள்ளவங்களா இருக்கணும். வசனங்களை புரிந்து கொண்டு அவருடைய வருகை எப்போ வருதுன்றது 6000 பிள்ளைகளா நம்ம இருக்கணும். வாசிக்கலாம் யோபு 36ஆம் அதிகாரம் 18வது வசனம். உக்கிரம் இருக்கிறதினால் அவர் உம்மை ஒரு அடியினால் வாரிக்கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும். அப்பொழுது மீட்கும் பொருளை மிகுதியாய் கொடுத்தாலும் அதற்கு நீங்களாக மாட்டீர். ஆமென். உக்கிரம் உண்டாயிருக்கிறதுனால் அவர் உம்மை ஒரு அடியினால் வாரிக்கொண்டு போகாதபடிக்கு நம்ம எப்படி இருக்கணுமா? எச்சரிக்கையாயிரும். அப்பொழுது மீட்கும் பொருளை மிகுதியாய் கொடுத்தாலும் அதற்கு நீங்களாகும். அன்னைக்கு நீ மனம் திரும்பிடுவோம், அன்னைக்கு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது நிச்சயமா முடியாது. நம்ம ரட்சிப்பை இழந்துட்டோம்னா நம்மளால எதை கொடுத்தாலும் எவ்வளவு ஐஸ்வர்யத்தினாலும் எதனாலையும் நம்ம அதில் மீட்கொள்ள முடியாது. இன்னைக்கே நம்ம மனம் திரும்பணும். மனம் திரும்பி நம்ம பாவ அறிக்கை செஞ்சு கர்த்தரிடத்துல நம்ம ஒப்புரவானாதான் அவர் நம்மளுடைய பாவங்களை அக்கிரமங்களை மன்னித்து நம்மளோட பிள்ளையாக ஏற்றுக்கொண்டாதான் நமக்கு ரட்சிப்பு. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கு எல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்காய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் இப்பவும் நம்மளுக்கு வாக்கு கொடுத்துக்கிறாரு. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரம் மீது எங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன்னு சொல்லி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்கு கொடுத்துருக்காரு. அப்போ நம்ம அவருக்குள் நிலைத்திருந்தோம்னா அவர் நமக்குள் நிலைத்திருப்பார். அவரோட கட்டளைகளை நம்ம கை கொண்டோமானா நம்ம மிகுந்த கனியை கொடுப்போம், அவரும் நம்மை காப்பாருன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும்.
லூக்கா 12ஆம் அதிகாரம் 35-36 வசனங்கள் வாசிக்கலாம். உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும் போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். ஆமென். எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷனுக்கு ஒப்பாகவும் இருங்கள். எப்போ வருவார், எப்போ வருவார்? நம்மளுக்கு இவ்வளவு தரிசனங்களை சொல்றாரு, இவ்வளவு வசனங்களை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறீங்க, ஞானவான்களா இருக்கிறீங்கன்னு சொல்றாரு. அப்போ இந்த வசனங்கள்லாம் நிறைவேறும் போது உங்கள் தலைகளை உயர்ந்து பாருங்கன்னு சொல்றாங்க. அப்போ மனுஷகுமாரனே அறியார், உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்கிறாங்க இல்லையா? மனுஷகுமாரன் சர்வ வல்லமுள்ள கர்த்தர் என்பதை அறிந்தாரானா அவருக்கு தெரியுமா தெரியாதுன்றது அவங்களே அறிந்திருப்பாங்க இல்லையா? அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் சொல்லி எழுதி. கிறிஸ்து அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரு தரம் பலியிட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். யாருக்கு தரிசனமாவாராம்? தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி. அப்ப அவருக்காக எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிறவங்களுக்கு தான் அவர் தரிசனமாறாருன்றதை பார்க்கிறோம். அவருடைய பிள்ளைகளுக்காக தான் அவர் வருகிறார்ன்றதை நம்ம பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கலாம். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். ஆமென். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளில் அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரம் கிடையாது, அவர் பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும். அப்போ அவர் எப்ப வருவார்னு சொல்லி ஆசைப்படுற விரும்புகிற அனைவருக்காகவும் தான் அதை தந்தருகிறார்ன்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அவர் எப்போ வருவார்னு சொல்லி அவருக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளா இருக்கணும். இந்த தரிசனங்கள் நிறைவேறும் போது நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறதுனால கர்த்தருடைய நாள் சமீபமாயிற்று, நெருக்கமாயிடுச்சு அப்படின்றத நம்ம உணர்ந்து கொள்ளணும். இஸ்ரேல்ன்ற ஒரு தேசம் உருவாகும் போதே அவர் வாசல் அருகே வந்துட்டேன்னு சொன்னா 75 வருஷங்கள் ஆயிடுச்சு இதோட. அப்ப அந்த சந்நிதி ஒளிந்து போவதுக்கு முன்னாடி நான் சொன்ன வசனங்கள் நிறைவேறும்னு சொல்றாரு. அந்த சந்நிதின்றது 80 வருஷம். அப்போ 2028க்குள்ள இது இந்த தீர்க்க தரிசனம் நடக்கும்னு சொல்லி நம்முடைய சகோதரர்கள் முன்னதாகவே நமக்கு அறிவித்திருக்காங்க. இன்னைக்கு அதுக்கு ஏத்த மாதிரியே எல்லா தரிசனங்களும் நிறைவேறி அந்த காலகட்டங்கள்ல நம்ம வருகிறோம்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் வரப்போகிறதுனால நம்ம அதை குறித்து சந்தோஷப்படும். அந்த தரிசனங்கள் நிறைவேறதுனால, நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறதுனால, அது நிறைவேறும் போது நமக்கு பயம் கிடையாது, சந்தோஷம் வருது. கர்த்தர் எப்போ வருவார்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். நிச்சயமா நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்மளை இந்த பொல்லாத உலகத்திலிருந்து நம்மளை ரட்சித்து நம்முடைய ராஜ்யத்துல நம்மளை பங்கு கொள்ளும்படியாய் செய்வார். இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். நீ நல்லவர், வல்லவர், இரக்கம் உள்ளவர், நீதி உள்ளவர், கிருபை உள்ளவர், உண்மை உள்ளவர், மகா பரிசுத்தம் உள்ள தேவனே உம்மை துதிக்கிற ராஜா. அப்பா, நீங்க வரப்போற அந்த காலகட்டங்களையும் நேரங்களையும் எங்களுக்கு இந்த இஸ்ரேலும் ஜெருசலேம்ல கொடுத்து நீ வச்சிருக்கிற கால கடிகாரங்களையும் நாங்க ஆராய்ந்து பார்க்கும்படியாக அந்த ஞானத்தை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி ராஜா. எங்களுக்கு அந்த புத்தியை கொடுத்ததுக்காக நன்றி ராஜா. அந்த வசனங்களை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி ராஜா. அப்பா, நாங்கள் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத ஜனமா இருக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, நாங்க இன்னமும் விசுவாசத்தில் உறுதி உள்ளவர்களா இருந்து உங்களோட வருகையையும் அந்த காலகட்டங்களையும் நேரங்களையும் நன்கு பகுத்தறிகிற ஒரு பிள்ளைகளாக, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்கப்பா. அப்பா, ஞானவான்களா மாத்துங்கப்பா கர்த்தாவே. உங்களுடைய பிள்ளையாக எங்களை மாற்றுங்கப்பா. எங்களோட குற்றங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நீங்க வரும்போது எங்களோட ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் குறையற்றதாக இல்லாம பரிசுத்தமா காணும்படி செய்தலும் கர்த்தாவே. பரிசுத்தம் இல்லாம ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாதுன்னு சொல்லி எழுதியிருக்கு கர்த்தாவே. நாங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுகிற பிள்ளைகளா இருக்கணும் கர்த்தாவே. எங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்கிற பிள்ளைகளா இருக்கணும் கர்த்தாவே. விழித்திருக்கிறது என்பது நாங்கள் பாவம் செய்யாமல் நீதியில் நடப்பது என்று சொல்லி எழுதியிருக்கிறது கர்த்தாவே. பாவம் செய்யாமல் எங்களை காத்துக்கொண்டு வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்த எங்களை ஒப்பு கொடுக்குறோம் கர்த்தாவே. இங்க கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல ஆசீர்வதிக்கிறேன். அப்பா, இன்னும் அநேக பிள்ளைகள் உங்களுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்கப்பா. நீங்க அதுல ஒருவரும் குறைவிட்டு போகாம எல்லோரையும் நீங்க கூட்டி சேர்த்து உங்களுடைய சித்தத்தின்படி மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் எங்களை மன்னித்து எங்களை ரட்சித்து உங்களுடைய ராஜ்யத்தில் எங்களை சேர்த்துக் கொள்ளும் கர்த்தாவே. எங்கள் குறைகள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் ஒரு விஷயம் மன்னித்தரலும் கர்த்தாவே.
துதிகன மகிமையோடு உமக்கு செலுத்துகிறோம் ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆமென். Praise the Lord, brother. Amen. Praise the Lord, brother. Praise the Lord, sister. பிரைஸ் எல்லாம் பிரதர். Amen. Praise the Lord. Wonderful message. Thank you, brother. Praise the Lord.